கொண்டு வந்தவங்க திறந்து லெவிட்டிகஸ் சாப்டர். ஓகே, செட்டில் ஆகிட்டீங்களா? ஓகே. 2 நாட்கள் இந்த உபவாச கூடிய நடந்துட்டுருக்கு. 2 நாட்களில் என்ன பற்றி பார்த்தோன்னா, முதலாவது தாவீது ஐயாவோட மனம் திரும்புதலை பற்றி பார்த்தோம். அவருடைய கன்ஃபெஷன், அறிக்கையிடுவ காரியங்களை பற்றி பார்த்தோம். அவருடைய எலும்புகள் எப்படி நோவுப்பட்டதுன்றது பார்த்தோம். அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக அவர் செயல்படும் போதும் அந்த வேதனை எப்படியாக இருந்ததுன்னு அந்த சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டியான ரத்தம், பாஸ் ஓவர் லேம், அந்த ரத்தத்தை நம்மளுடைய வீட்டோடைய டோர் போஸ்டில் பூசும் போதும் என்ன நடக்கும், எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும், அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா நேத்திய தினத்தில் லெவிட்டிகஸில் பார்த்தோம், ஒரு குஷ்டம் பிடிச்ச ஒரு வீடு, லெப்ரஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஒரு வீடு எப்படியாக இருக்கணும், கரைகள் பாசைகள்லாம் அழுக்குள்ள இருக்கும் போதும் அதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க, முதல்ல கமாண்ட் பண்ணுவாங்க, கல்லுகளை எடுக்க முடியும் ஸ்க்ராப் பண்ணும்படியாக கமாண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாரா, இன்னும் அப்படியே அந்த நோவு பரவிட்டே இருந்தால் கல்லுகளை உடைத்து அந்த வீடை உடைச்சி வெளிப்பக்கமாக போட்டுருவாங்க பட்டணத்தை விட்டுன்னு சொல்லிட்டு அந்த வசனம்லாம் பார்த்தோம். இது லெவிட்டிகஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த நாளில் லெவிட்டிகஸ் சாப்டர் 13 லேவியாகமம் 13:47 படிக்க போகிறோம். லெவிட்டிகஸ் மைக் இருக்கட்டும், பைபிள் படிக்கிறவங்களுக்கு மைக் கொடுத்துருங்க. இப்போ ஜேபி படிக்கிறோன்னா அவருக்கு மைக் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷங்க, மைக்கில் மட்டும் படிங்க. ஆட்டுமயிர் வஸ்திரத்தலாவது, பஞ்சு நூல் வஸ்திரத்தலாவது, பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது, உடையிலாவது, ஒரு தோளிலாவது, தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி, வஸ்திரத்திலாவது, தோளிலாவது, பாவிலாவது, உடையிலாவது, தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். ஓகே, நேற்று பார்த்தோம் வீட்டில் அந்த செவரில் ரெட்டிஷ் க்ரீனிஷ் மார்க் இருந்தால் அது குஷ்டதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம போடுற ஆடையில் குஷ்டதோஷம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வசனம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கரைகள் இருக்கக்கூடாது. கார்மெண்ட்ஸ் என்ன, நம்ம போடுறோம், உடை போடுறோம்ல, இப்போ இன்றைக்கி துணி போடுறோம், அப்போ ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் குஷ்டதோஷம் பிடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் போட்டிருக்கு. அடுத்தது இப்போ 49 படிச்சிட்டிங்களா பிரதர்? 50 படிங்க. ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். ஓகே, 7 நாட்கள் திருப்பி ஆசாரியர் என்ன பண்றாரு, ஓகே இந்த ட்ரெஸ்ஸும் அழுக்கா இருக்கு, ஆசாரியர் 7 நாட்கள் ஐசோலேட் பண்ணுவாங்களாம். இந்த 2 நாட்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், தொடர்ந்து சபைக்குள்ள பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பதுனா என்ன, எதனால சுத்திகரிக்கப்படுவோம், ஈசப்பை பத்தி பார்த்தோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பத்தி பார்த்தோம், அது ஏசப்பாக்கு நேராக எப்படி சிலுவையில் நடந்த காட்சிகளை பார்த்தோம், என்ன நடந்தது சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதே போல நம்மளுடைய ஆடைகள் அழுக்கா இருந்தால் 7 நாட்கள் ஐசோலேட் பண்றாராம் பிரீஸ்ட். அப்போ நமக்கும் எங்கேயும் ஆடையை கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெஸ் கிடையாது, நான் சொல்கிறது இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கலாம் அந்த ஆடை கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக சபைக்கென்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்கேயோ ஒரு ஆடையை கொடுத்துருக்கிறாரு, ஓகேவா? அதில் அழுக்கிறதா 7 நாட்கள் அந்த கரையை என்னவா ஐசோலேட் பண்ணுறாங்களா, இது எது கூட சேரக்கூடாது, ஏன்னா அது மற்றவங்களையும் கரைப்படுத்திடும் சொல்லிட்டு 7 நாட்கள் ஐசோலேட் பண்ணுறாங்களா, அப்படின்னா தனித்துவப்படுத்து இது தீங்கான காரணம் வெளியே வைக்கிறாங்களா. அடுத்தது படிக்கலாமே. 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன், வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, உடையிலாவது, தோளிலாவது, தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம், அது தீட்டா இருக்கும். ஓகே, திருப்பி என்ன பண்ணாங்க, இஷல் எக்ஸாம் த பிளேக் ஆன் சமுத்திரம் 7ஆவது நாள் பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த 7 நாள் சபை உபவாசம் வச்சிருக்கல, 7ஆவது நாள் கர்த்தர் பார்ப்பாரு. முதலாவது வீடை பற்றி பார்த்தோம், உறுப்புகளை பற்றி பார்த்தோம். முதலாவது இன்னர் ஹார்ட், இன்னர் ஆர்கன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். உறுப்புகள் உள்ள இருக்கிற ஹார்ட்டு, உள்ள இருக்க உறுப்புகள் கூட ஆண்டு பரிசுத்தமாக வேணுமா, அதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஆடையை குறித்து போட்டிருக்கு. அப்போ 7ஆவது நாள் கர்த்தர் பார்ப்பாரு, நான் 7 நாள் உங்களை க்ளீன் பண்ணேன், 7 நாள் செப்பரேட்டாக வச்சேன், பரிசுத்தமா இருக்கா, இல்லைன்னா ஆக்டிவ் லெப்ரசி இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா அது அசுத்தம்ன்றாங்க. அப்ப லெப்ரசினா என்னன்னா ஒரு குஷ்டம், ஒரு சர்மத்தில் வர, ஸ்கின்ல வர வியாதி. அந்த ஸ்கின்னை நீங்க தொட்டு பார்த்தாலும் சொரண சூடு இருக்காது, ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, சென்ஸே ஆகாது. அதுதான் லெப்ரசி. சில பேருடைய அந்த ஸ்கின்னை சாப்பிட்டு கை விரல்கள் போகுது, கால் விரல்கள் போகுது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போது இங்கே என்ன போட்டிருக்கேன்னா கார்மெண்ட்டை செக் பண்ணுவாராம். முதல்ல இப்போ நம்ம கர்த்தர் கொடுத்த கார்மெண்ட்டில் கொடுத்த ஆடையில் அந்த கரை இருக்கும் போது என்ன நடக்குமா, 7ஆவது நாள் செக் பண்ணுறாரு, இது ஆக்டிவாக இருக்கா
இல்லை இன்ஆக்டிவா இருக்கா? இப்போ இது வந்து மனம் திரும்புதலுக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் வீக்னஸாக இருக்கும், நம்ம திருப்பியும் தவறுல விழுந்துட்டே இருக்கும், அது பேர் ஆக்டிவ் சின். இல்லை நான் பண்ணிட்டேன் பாவம், ஆனால் இதுக்கு மேலே நான் அதை பண்ணறதே கிடையாதுன்னா இன்ஆக்டிவ். அப்படின்னா ஆக்டிவ்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? சுறுசுறுப்பு இல்லை, செயலற்று போவது, செயல்ல இருக்கு அப்படின்னா அது நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது ஆக்டிவ்னா தமிழ் யார் புனிதமான தமிழ் பேசுவீங்க? ஆக்டிவ் சுறுசுறுப்பு கிடையாது, அது நடந்துட்டே இருக்கு, இன்னும் உயிரோடு இருக்கு அந்த காரியம், செத்து போல, செயலற்று போல. அப்படி இருந்தா கர்த்தர் என்ன பண்றாரு? இன்னும் செயலற்று போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராரு. அப்போ ரெண்டு காரியம் இருக்கு, ஒன்னு ஆக்டிவ் சின், இன்னொன்று இன்ஆக்டிவ் சின். இல்லை நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டேன், ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா? அப்போ ஆக்டிவில் இருந்தால் 7 நாளுக்கு ஐசோலேஷனும் திருப்பியும் வந்து செக் பண்ணுறாரு, இதுதான் ரிப்பெண்டன்ஸ். அப்போ நேற்று நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எப்போ நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு, முதல்ல சவுத்தை சுரண்டுவாங்களாம், தேவையில்லாத கற்களை எடுப்பாங்களா, கல்லுகளை, அப்புறமா ஃபைனலாக வந்து வீட்டையே உடைக்க ஆரம்பிச்சுடுவாராம் அவரே இறங்கி. அப்போ நம்ம மேலே கர்த்தருடைய ரத்தம் ஆளிகை செய்யணும், அது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த முதல்ல நம்ம சுரண்ட வேண்டியதை சுரண்டணும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தீங்கா இருக்கு, எதெல்லாம் பாச பிடிச்சிருக்கோ சுரண்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர். ஃபாஸ்டிங் பிரேயர்ல எப்பவுமே நம்மளை சுரண்டி பார்க்கறது தான். கர்த்தரோட உறவுக்கு நமக்கு மத்தியில் இருக்கிற பாசையான காரியங்களை சுரண்டி விடணும். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாமே. அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் உடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டரிக்க கடவன். ஓகே, அந்த வஸ்திரம் என்ன பண்ண? ஈஷல் therefore burn that garment which is the plague. நெருப்புனால சுட்டரிக்கணுமா, அழிச்சு போடணுமா. ஒருவேளை அந்த வஸ்து வந்து நமக்கு பிடிச்ச வஸ்துவா இருக்கு, எப்படி மனசு வரும்? யாரோ ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தங்க மோந்திரம் வச்சுருக்காங்க, தங்க மோந்திரம் கொடுத்த நபர் வந்து தப்பான நபர், அது வச்சுக்க கூட இல்லை, எரிக்கணும்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம உறவை எதெல்லாம் கெடுக்குதோ எரிச்சு போட்டணும். இப்போ இன்னைக்கு கூட பாடெல்லாம் பண்ண அக்னியா இறங்குங்க, அக்னியை பற்றி. அப்போ நம்ம லார்ட் வந்து நம்மளுடைய கர்த்தர் அக்னிமயமான நாவுகளை வைத்திருக்காரு. இஸ் அ கன்சியூமிங் ஃபயர். வேணா அந்த வசனம் வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கே இருக்குனாக்கா ஹீப்ரூ 12:29 இருக்கு. அப்புறம் ஃபைனலாக வேணா படித்துக்கொள்ளலாம். இது கன்சியூமிங் ஃபயர். அப்போ அக்னினால பற்றி எறியணுமா? ஒருவேளை நம்மளுடைய ஆடைகள் எனக்கு கரைப்பட்டு வந்திருக்கலாம் சபைக்குள்ள உள்ள வாழ்க்கையில், அந்த ஆடைகளை சுத்திகரணம், ஒருவேளை ஆக்டிவ் சின்னா அவருடைய அக்னினால பற்ற வச்சிடுங்க ஆண்டவரே, கிளென்சன் பண்ணிடுங்க ஆண்டவரே. அப்போ அக்னி சுத்திகரிக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆக்டிவாக இருக்குமா இன்ஆக்டிவ் காரியங்கள் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தது 53 படிக்கலாங்க. வஸ்திரத்தின் பாவிலாவது உலையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால், அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி 2ஆம் தரம் 7 நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன். இது 54 படிச்சுட்டு இருக்கீங்களா? 54 55 54 55. ஒருவேளை ஸ்ப்ரெட் ஆகல, இது ஆக்டிவாக இல்லை, அதை திருப்பியும் இன்னொரு 7 நாள் சோதனை. அப்போ பரிசுத்தம் ஆகுறது வந்து ஒரு நாள் ஆகுவது கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு பாவம் பண்றேன், நான் வந்து ஆக்டிவ் சின்லே இருக்கேன், நாளைக்கு நான் ஆர்டர் கழிவிட்டறா, இப்போ நான் ஒயிட் அண்ட் போட்டேன்டா, அப்படி நடக்காது. சோதித்து பார்க்கணுமா? ஆண்டவர் இறங்கி பார்க்குறாரு. அப்போ ஹார்ட்டை கிளென்சன் பண்ண டைம் எடுக்குது. இது இன்ஸ்டன்டாக நடக்குது. ஐயசப்பா உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, அப்படி நடக்காது. அதுக்கு முன்னாடி சுரண்ட வேண்டிய காரியங்கள் இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறாங்க, நீங்கள் பழைய பெயிண்ட்டை சுரண்டுவீங்களா இல்லை அதுக்கு மேலே புது பெயிண்ட் அடிச்சுடுவோம்? முதல்ல சுரண்டணும், பழைய எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துடணும், புது பெயிண்ட்டை அடிப்போம். அப்போ பழைய காரியங்களை வந்து சுரண்ட வேணும், சுரண்டி எடுத்துடணும். கர்த்தர் ஒரு புதிய காரியம் வச்சிருக்காருன்னா பழைய ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. அது வஸ்திரத்தில் இருக்கட்டும், வீட்டிலனா இருக்கட்டும், உடல் உறுப்புகள் இருக்கட்டும், சுரண்ட வேண்டியதை சுரண்டிடணும். அடுத்தது வந்து படிங்களேன், 55 ஆயிடுச்சா? அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன். அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததா இருந்தால் தீட்டா இருக்கும். அக்கினியில் அதை இது 56ங்களா? 55ஓட கண்டினியூஷன் படிங்க. அதை அக்கினியில் அதை சுட்டரிக்க வேண்டும். அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவாரிக்கும். 56 கழுவப்பட்ட பின்பு அது குறுகிட்டு ஆசாரியன் கண்டானே. ஓகே, 55 என்ன போட்டிருக்காங்க? அது ஸ்ப்ரெட் ஆகலாம் கூட, அது இன்னும் அந்த கரை அப்படியே இருந்துச்சுன்னா அது தின்னுட்டே இருக்குமா. இட் கண்டினியூஸ் ஈட்டிங் அவே. அப்போ இருக்கு அந்த கரை தின்னுட்டே இருக்கும். சில வாட்டி சில காரியங்களை முழுமையாக நம்ம எடுக்கலைன்னா, சில கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற அருவருப்பான காரியங்கள் நம்மளை அழிச்சுட்டே இருக்கும். இதை போட்டிருக்கு ஈட்டிங் அவேன்னு போட்டிருக்கு. அந்த துணி அப்படியே வஸ்திரத்தை வந்து கடிச்சு 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 அதை அழிஞ்சிட்டே இருக்கான். அப்போவும் என்ன சொல்றாரு? ஸ்ப்ரெட் ஆகல, ஆக்டிவா இல்லை, ஆனாலும் அது இருக்கிறனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? த டேமேஜ் அவுட் சைட் ஆர் இன்சைட், அதையும் அக்னினால சுட்டிருக்கணும். ஒருவேளை பழைய காரியம் ஏதோ ஒட்டிகிட்டே இருக்கு, எரிக்கல, அந்த பாவத்திலே விழல. உதாரணத்துக்கு நம்ம மொபைலுன்னு வச்சுப்போமே,
மொபைலுன்னு வச்சுப்போம், சும்மா சொல்கிறேன், மொபைலுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பான காரியம் உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, தப்பான கான்டாக்ட்ஸ் வச்சுப்போம். அதை நான் வந்து முன்ன தான் சேட் பண்ணேன், நான் முன்ன ஃப்ளர்ட் பண்ணேன், இப்போ நான் ஃப்ளர்ட் பண்ணலையேனா அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் அது அசிங்கம் தான். அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் உன்னை உணர்த்திட்டே இருக்கும், அதை அழிச்சிடும் அழிச்சிடும் அழிச்சிடும், அத்தையும் சேர்த்து எரிச்சிடு. கரை இருக்குல்ல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடணும், வேரோட பிடிங்கிடணும். அங்கே அப்படி தான் போட்டிருக்கு, அக்னினால சுட்டரிக்கணுமா. அடுத்தது படிங்களேன். அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது உலையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துலாவது காணப்பட்டால் அது படர்கிற தோஷம், ஆகையால் அது உள்ளத்தை அக்கினியால் சுட்டரிக்க, அது உள்ளதை அக்கினியால் சுட்டரிக்க. இது 57ங்களா? ஆமாங்க. அக்னினால சுட்டு. அப்போ நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய அக்னினால என்ன சுட்டறீங்க? வேணா இந்த வசனத்தை வேணா படிச்சிடலாம். ஹீப்ரோ சாப்டர் 12 verse 29 சத்தமா படிச்சிடலாம். ஹீப்ரோ 12:29. 12:29. ஆமாங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நம்மளுடைய தேவன் பட்சிக்கும் அக்னியாக இருக்கிறார். இஸ் a consuming fire, இஸ் a consuming fire. அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களோட அக்னியினால எனக்கு கிளென்சன் பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற குறைகளை எடுத்து போடுங்க. அப்போ அக்னி ரூபத்தில் இருக்கிற கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். எந்த அடிக்ஷன் இருந்தாலும் சரி, ஒன் டச், ஒரு ஒரிஜினல் ஃபயர் நம்மளை தொட்டுடுச்சுன்னா அந்த அடிக்ஷனை விட்டு மாறிடுவோம். அப்போ இந்த 7 நாட்கள் நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் அக்னினால சுத்திகரிங்க அப்படின்னு கேட்கணும். லார்ட் இஸ் த கன்சியூமிங் ஃபயர். இப்போ திருப்பியும் லெவிட்டிகஸ் சாப்டர் 13:58 படிக்க ஆரம்பிக்கலாம். வஸ்திரத்தின் பாவிலாவது உலையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் 2ஆம் தரம் கழுவப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாயிருக்கும். ஓகே, மறுபடியும் 2வது வாட்டி கழுவணுமா? கவர்மெண்ட்டை வந்து திருப்பியும் கழுவணுமா? இது எப்படி பாருங்க, படிப்படியா. ஒரு டைம் வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சா பத்தாது, பல வாட்டி துவைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ மனம் திரும்புதல், ஃபாஸ்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கழுவுகிற ஒரு நேரமா இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரேயர் ஃபாஸ்டிங்லாம் அட்டன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், கர்த்தர்கிட்ட சேர ஆரம்பிக்கிறோம். அப்போ இன்னைக்கு உடைய செக் பண்ணுங்க. உடைய பத்தி வந்து ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 3. ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். ஓகே, யாருக்கு கொடுத்தாரு? ஜோசஃபுக்கு கொடுத்தாரு, கரெக்டுங்களா? ஜோசஃபுக்கு பல வர்ண அங்கி, ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக கர்த்தர் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கார்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ, அதில் இப்போ வெள்ளை துணி போட்டுட்டு வந்தேன், இப்போ நான் வெள்ளை ஷர்ட் போட்டு வந்துருக்கேன், திடீர்னு ஏதோ சின்னப்ப வந்து இங்கே கொட்டிடுறான், இல்லை காஃபியை கொட்டிடுறான், எப்படி இருக்கும்? கரையாக தெரியும்ல. அதே மாதிரி தான் நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அந்த உடையை நம்மளால் இழக்க முடியும், அந்த உடையை கரையாக அழுக்காக வைத்து கொள்ள முடியும், அழுக்கு தீட்டுப்படுத்த முடியும், அழுக்கு பண்ண முடியும். அப்போ இந்த 7 நாட்கள் கேட்குற, ஆண்டவரே நீர் கொடுத்த வஸ்திரத்தை நான் ஒரு வேளை இழந்து போயிருந்தேன்னா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. அந்த உணர் நமக்குள்ளே வரணும். ஒரு வேளை அழுக்கு அதுக்குள்ளே இருக்கலாம். இப்போ யோசேப்பையோடைய வஸ்திரத்தை யார் பிடுங்கினாங்க? சகோதரர்களாக சேர்ந்து அதை வந்து உருவிட்டாங்க. அதே போல தான் அநேக பிசாசு தந்திரமாக காத்துட்டே இருக்கு. நம்ம எந்த பாவத்திலடா விழுவோம், எந்த காரியத்தில் விழுவோம், எப்படி யாரை மாட்ட வைக்கலாம், யார் கூட இவங்களை வந்து இணைச்சி வச்சலாம். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய பரிசுத்தத்தை கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவை பிரித்து விட்டுருவான். தயவு செஞ்சு 7 நாட்கள் கேளுங்க. 7வது நாள் ஒரு வேளை வீடை செக் பண்ணிட்டீங்க, இன்னர் ஆர்கன்ஸை செக் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு என்ன செக் பண்ணுங்கன்னா கார்மெண்ட்ஸ். ஆண்டவர் நீங்கள் கொடுத்த வஸ்திரம் நான் போட்டுட்டு இருக்கேனா, இல்லை அதை கழட்டிட்டு ஆவிக்குரிய நிலைமையில் நான் நிர்வாணமாக நின்று கொண்டு இருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அடுத்தது யோவான் 19:23. ஜான் சாப்டர் 19 verse 23-24. ஜான் சாப்டர் 19 verse 23-24. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறிந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஓகே, 23 என்ன போட்டிருக்க? அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார்களா? கார்மெண்ட் வாஸ் டிவைடடா? பீஸ் பண்ணிட்டாங்களா? இல்லையா? இல்லை. 1920 திருப்பி படிங்க. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. Then the soldiers, when they had crucified, took his garments and made 4 parts to each
soldier apart, and also the tunic. Now the tunic was without seam, woven from the top and on. They said, therefore among them, let us not tear it, but cast out lot for it. அப்போ வஸ்திரம், இயேசு கிறிஸ்து வஸ்திரமோ எங்கள் ஹீலிங்குள்ளே கொண்டு போகும். இன்னைக்கு வஸ்திரம்னா அந்த வஸ்திரத்தில் அவருடைய வஸ்திரம் கூட எதை கிளென்சன் பண்ணும் போல. நேற்று பார்த்தோம், பிளட்டை பற்றி பார்த்தோம், பிளட்டுக்குள்ளே ரத்தம் தண்ணி வர்றதை பார்த்தோம், ஈசோப்பை பற்றி பார்த்தோம். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாமே முழுமையாக இருக்காரு, முழுமையாக கொடுத்துட்டாரு. அங்கேயே கொடுத்துருக்காரு, ரத்தத்தை கொடுத்துட்டாரு, தண்ணியை கொடுத்துட்டாரு. முதல்ல ஃபுல்லி கமிட்டடாக நம்ம இருக்கணும். இந்த நாள், இது 3வது நாள் என்ன நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்ன நீங்கள் சுத்திக்கிறீங்க, என்னுடைய ஆடை நீங்கள் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்குள்ள நாங்கன்னா கரையற்று போயிருக்கேனா. ஒரு ரிப்பெண்டன்ஸ் ஒரு நாளில் நடக்காதுங்க. ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நாளில் நடக்காதுங்க. வசனம் போட்டிருக்க லெவிட்டிகஸ்லாம் பல நாட்கள் வந்து ப்ரீஸ்ட் ஆசாரியர்கள் சோதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்தோம். இயேசு கிறிஸ்து வந்தார், ரத்தத்தை சிந்தினார், கேட்டால் க்ளீன் ஆகிடுவோம், மனம் திரும்புவதற்கு நேரெடுக்கும். இன்னைக்கு எல்லாருமே பிடிச்சிக்கணுங்கிற ஒருத்தரை தான் பிடிச்சிப்போம். யார்? தாவீதையாவை. அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாரு, அவர் ஆண்டர் அக்செப்ட் பண்ணலையா? அவருடைய மனம் திரும்புதல் காரியம் எப்படி இருந்துச்சு பார்த்துருக்கலாம். அழுது ஒப்பு கொடுத்து புரோக்கன் ஸ்பிரிட் புலம்பி தள்ளி இருக்காரு. இன்னைக்கு நம்ம அதை பண்ணுறது கிடையாது. அப்போ டேக் டைம். அப்போது கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை இந்த 7 நாட்களில் சீர்படுத்திக்கொள்ள ட்ரை பண்ணுவோம், கேட்போம். சரிங்களா? எழுந்து நிற்கலாமா? கார்மெண்ட்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். எழுந்து நிற்கலாம்.